மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் செயல்பட்டு வரும் அரசு மாதிரி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 1200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். பள்ளியில் மாணவர்கள் சிலரிடம் கஞ்சா பயன்பாடு இருப்பதை கண்டறிந்த தலைமை ஆசிரியர் ஆரோக்கியராஜ் கஞ்சா விற்பனையை தடுக்கும்படி பல முறை போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். இந்த நிலையில் கஞ்சா புகைத்த மாணவர்கள் சிலர் போதையில் தனது மகனை தாக்கியது குறித்து பெற்றோர் ஒருவர் தலைமை ஆசிரியரிடம் புகார் அளிக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. அதில் கஞ்சா புகையும் மாணவர்களை தங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை எனவும் போலீசாரிடமும் பல முறை புகார் அளித்துள்ளதாக அலட்சியமாக பதிலளித்தார். நாங்க நடவடிக்கை எடுக்கணும். உங்களுக்கு எப்படி தெரியும்? நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நேரா கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். எப்படி கண்ட்ரோல் முடியும்? தமிழ்நாடு 1000 பேர் ஒவ்வொருத்தர் அவங்க அம்மா அப்பாவால ஒரு பையனை கண்ட்ரோல் பண்ண முடியல. 1200 பேர். அப்ப இது அப்படியே விட்டுறலாமா சார்? நாங்க விடல. எங்களால தெரிஞ்சதான் பண்ண முடியும். ரெண்டாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. பாடம் நடத்த மட்டும் தான் எங்களால முடியும். பின்னாடியே போய் அவன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு பாத்துட்டு போய் பையனுக்கு சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பையனை கூப்பிட்டு பேரண்ட் கூப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கோம். நாளைய சமூகத்தை கட்டமைக்கும் மாணவர்கள் வாழ்க்கை போதையால் பாழாகிவிடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு காவல்துறையினரும் கல்வி அதிகாரிகளும் உரிய நடவடிக்கை என்பதே பெற்றோரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.